I thank God for this wonderful afternoon time. ஆன்லைன் வழியாய் வருகிறதான தெய்வ பிள்ளைகளை தெய்வம் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless all the children who are watching me online. இந்த பகல் வேளையிலே தெய்வம் தாமே நம்மை பலப்படுத்தட்டும். This morning let God strengthen us. இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய அனுகிரகம் நம்ம மேல வெளிப்பட ஆரம்பித்தது. For so long the favor of the Lord was revealed. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Even continuously the Lord will speak. காரணம் தெய்வத்துடைய வசனம் நமக்கு பலமாய் இருக்கிறது. Reason the word of the Lord is our strength. தெய்வத்துடைய ஜெயத்தை தருகிறதாய் இருக்கிறது. The word of the Lord gives us victory. தெய்வத்துடைய வசனம் நமக்கு விடுதலை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. The word of the Lord gives us deliverance. கூடவர் ஆமென் சொல்ல ஆரம்பிங்க. ஹalleluya Hallelujah. ஹalleluya. அதையால கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளை நம்மோடு பேசுவாராக. Therefore let the Holy Spirit speak to us. பி குரூப்புக்கு தெய்வம் தந்ததான வாக்குத்தத்தத்தை உயர்த்திக் கொண்டு The promise that God gave to be தெய்வ சபையாய் இந்த மத்தியான வேளை சிந்திக்குவான். to meditate as a church. தெய்வ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக. Surrender before Lord's presence. நமக்கு காணாபாடமாய் தெரிகிறதான ஒரு தெய்வீக வார்த்தை. It's a word that we know by heart. நானாகவே இருக்கிறேன். I am that I am. நானாகவே இருக்கிறேன். I am that I am. நானாகவே இருக்கிறேன். That I am. நான் நினைச்ச நல்ல ஒரு ஆமென் வரம் என்று. Praise the Lord. Hallelujah. வசனத்தை வேகமாக நாம் வாசிப்போம். யாத்திராகமம் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. யாத்திராகமம் 3:14. Exodus chapter 3 verses 14. God said unto Moses. Amen. Praise the Lord. God said to Moses, I am that I am. And he said, thus shalt thou say unto the children of Israel, I am has sent me to you. Amen. Hallelujah. ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರು ಅಂದರೆ ಅಬ್ರಹಾಮನ ಇಸಾಕನ ಯಾಕೋಬರ ದೇವರು ಆಗಿರುವ ಯೆಹೋವನು ನನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ 14 இருக்கிறவனமாய் இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி தெய்வம் மோசையோட சொன்னதான பதமாய் இருக்கிறது. It's a word God said to Moses. தெய்வம் சொல்லுகிறார், நான் இருக்கிறவனமாய் இருக்கிறேன் என்று நீ யாரோட சொல்ல வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனத்தோட மாத்திரம் அல்ல, நீ போய் நிற்கிறதா இடத்திலே சொல்ல வேண்டும். Amen. Hallelujah. இந்த வார்த்தையை வந்து தியானிக்கும் போதோ, when you meditate on this word, இந்த வார்த்தையை வந்து சிந்திக்கும் போதோ, when you think on this word, ஒரு ஆழமான கருத்துகள் அடங்கி இருக்கிறது. there is a deeper meaning inside it. நானாகவே இருக்கிறதான பதம், the word I am that I am, அது வேற யாரையும் வெளிப்படுத்துகிறது அல்ல, doesn't reveal anybody, அது தெய்வத்தை வெளிப்படுத்துகிறது. பழைய நியமத்திலே இந்த வார்த்தை வெளிப்படுத்தும் போது புதிய நியமத்திலே இயேசுவை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிக்கிறது. காரணம், பழைய நியமத்திலே தெய்வம் யார் என்று ஜனத்துக்கு அறியாமல் இருக்கும் போது புதிய நியமத்திலே இயேசு யார் என்று அவர் தம்மையே வெளிப்படுத்தினார். Hallelujah. I am that I am. I am that I am. நானாகவே இருக்கிறதானே. As I am that I am. அதுல வேற ஒரு பதம் கூட இருக்கிறது. There is also a word. Yahweh. Yahweh. Yahweh என்றால் Yahweh means நானாகவே இருக்கிறேன். I am that I am. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். காரணம், யாவே என்றால் impassioned, அது வர்ணிக்க முடியாத ஒரு அனுபவமாய் இருக்கிறது. It is an indescribable word. Praise the Lord. யாவே என்றால் அதற்கு ஒப்பிடத்தக்க வேறொரு நாமம் இல்லை. There is no other name you can compare. அதற்கு கம்பேர் செய்ய வேறொரு நாமம் இல்லை. There is no name you can compare. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா முழங்கால் முடங்குகிற நாமம், எல்லா நாமங்கள் அறிக்கை செய்கிற நாமம், அது இயேசுவின் நாமமாக இருக்கிறது. இந்த மத்தியான வேளையிலே ஆன்லைன் வழியாய் காண்கிற பிள்ளைகளே,
நாமம் நமக்கு அற்புதம் செய்யும். This name will do wonders for you. ஹல்லேலூயா. காரணம் Reason. இந்த நாமத்தில் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. There are many different for this இந்த name. நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு முன்பதாக Before we hold fast to the name, 3ஆம் அதிகாரத்தினுடைய 6 விஷயங்களை நாம் படிப்போமாக. let us read what happens in the 3rd chapter. ஏன் இந்த நாமத்துக்கு ஒரு எம்பசைஸ், ஒரு முக்கியமான ஸ்தானத்தை தெய்வம் கொடுக்கிறார். Why God gives an emphasis and important place. தெய்வம் மோசேயோடு சொன்னதான ஒரு பதமாய் இருக்கிறது. What God said to Moses. வேத புத்தகத்தை ஆழமாய் படிக்கும் போது You read the Bible deeply. மிதியானமாய் இருக்கிறதான வனாந்தரத்திலே In the wilderness of Midian, ஆசமாய் இருக்கிறதான எத்ரோ, Jethro, who's the priest, மோசேக்கு அது மாமனாராய் இருக்கிறதான இந்த எத்ரோவுடைய ஆடுகளை மேய்க்கத்தக்கதாக to tend the sheep of his father-in-law Jethro, மோசே புறப்பட ஆரம்பிக்கிறான். Moses went. அதனால வனாரசத்துல வாசிக்கிறோம். That is what we read in the first verse. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரம் வாசிக்க, நேரம் இல்லை. ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய மாமனாரான எத்ரோவுடைய ஆடுகளை மோசே மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் எங்கே வந்தானா? ஒரே பர்வதத்துக்கு வர ஆரம்பித்தான். He came to the mountain of God. எல்லாரும் என்னோட ஜபத்தோட கவனிக்க வேண்டும். Listen to me prayerfully. ஒரு ஆழமான தெய்வ செய்தியில் அடங்கி இருக்கிறது. There is a deeper word inside. மோசே மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க புறப்படும் போது, Moses, when he tended his father-in-law's sheep, மோசேவுடைய மாமனார் சாதாரண மனுஷன் அல்ல. Moses' father-in-law was not an அவன் ஒரு ordinary. ஆசாரனாய் இருக்கிறான். He was a priest. அவன் கவனிக்கணும், மோசேயும் சாதாரண மனுஷன் அல்ல. Moses also was not. அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. He had an ஆனால் anointing. தெய்வம் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் அவன் ஆடுகளை மேய்க்குவான் புறப்படும் போது, That time when he went to keep அவன் his sheep, வந்ததான ஒரு இடம் உண்டு. there is a place. அவன் ஓரேவுக்கு கடந்து ஆரம்பித்தான். He came to the mountain. ஓரேவுடைய அர்த்தம் என்ன? தெய்வத்துடைய பர்வதமாய் இருக்கிறது, தெய்வத்துடைய மலையாய் இருக்கிறது. இந்த ஆராதனை வந்திருக்க தெய்வ சபையே, இந்த ஆராதனை வந்திருக்க தெய்வ ஜனமே, நீயும் நானும் வந்திருக்கிறது ஒரு பாஸ்டர் பார்க்குவான் அல்ல, ஒரு பில்டிங்கை காணுவான் அல்ல, அப்பனுடைய ஓரேவாய் இருக்கிறதான தெய்வத்தை ஆராதிக்கத்தக்கதாக ஒரு ஒரே வழியில் நான் வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஒரு ஓரேவு இருக்கிறது. In the wilderness there was an Horeb. அது தெய்வத்துடைய மலையாய் இருக்கிறது. It was the mountain of the அவன் Lord. அந்த ஓரேவு இடத்துக்கு வரும்போது He came to Horeb. தெய்வம் சொல்லுகிறார், அவன் கண்டதான ஒரு வெளிப்பாடு என்ன? What is the revelation he saw? கண்டதை கொண்டு அவன் காண்டதான ஒரு காட்சி இருக்கிறது. What was the scene that he saw? அதுல 2-3 வருஷத்து வேகமா தமிழ வாசிக்க நேரம் இல்லை. Second or third verse in Tamil. ஆ ஆ கர்த்தருடைய தூதனானவர் ஆ. அவர் முட்செடியின் நடுவிலிருந்து ஆ. உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று ஆ. அவனுக்கு தரிசனமானார். ஆ. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். ஆ. முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து முச்செடி அக்கினினால ஜுவாலித்து எரிந்தும் ஆ. அது வெந்து போகாமல் இருந்தது. கவனிக்கிற முச்செடி அக்கினினால எரிந்து கொண்டிருக்கிறது. Bush was burning with fire. ஆனால் அந்த செடி ஒன்றும் பத்தி எரியவில்லை. Bush was not burning. அது ஒன்றும் சாம்பலாகவில்லை. கிருபை உள்ளவர்களுக்கு புரிந்தால் ஆவில நன்மை தெய்வத்தை ஆராதிப்பான். As grace understands the நீ மாம்சமாக காலிருந்தாக்கலே அதை நோட்டமிட்டு கொண்டு ஒரு சுக்கு நடக்காது. you won't happen if you take. ஆவில நிரம்பி கிருபையோடு கேட்டுக்கொண்டிருந்தான். If you fill the spirit of உன்னை God, அறியாத இந்த பகல்வேறு இருதயங்கள் உடைக்கப்பட ஆரம்பிக்கும். hearts will be broken. உடைய இருதயங்களுக்குள்ள தெய்வத்தில் ஆவியான கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளவரே கிரியை செய்வார். ஓசையே, நீ எங்க நின்று கொண்டிருக்கிறாய்? நான் ஒரே வந்திருக்கிறேன். ஒரே கண்டமான வெளிப்பாடு என்ன? ஒரே கண்டமான அனுபவம் என்ன? இதோ ஒரு தீ இறங்கி இருக்கிறது. ஒரு தீ இறங்கி இருக்கிறது. ஒரு கண்டனுக்கு நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த தீயானது முள்செடிக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. Burning inside a bush. ஆனால் முள்செடிகளுக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது. But nothing happened to the bush. முள்செடிகளுக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது. Nothing happened to குரூப்புக்குள்ள தெய்வத்துடைய ஆவியானவர் தெய்வ சபையோட தெய்வம் சொல்லுகிறார், முள்செடிக்குள்ள தீ இறங்கினாலும், முள்செடிக்குள்ள தீ இறங்கினாலும், உடைய குடும்பத்துக்குள்ள தீ இறங்கினாலும்,
the Lord. Hallelujah. அது வேதவசனத்தை நம்ம அடிக்கும் போது When you read it in the Bible, அழகாய் சொல்லப்படுகிறது, it deeply says, நியமத்தையும் பிரமாணங்களுக்கு முன்பதாக விக்கிரகத்தை நமஸ்கரிக்காது அது தலைநிமிர்ந்து நின்றபடியால், since without obeying the commands and they obey the idols, praise the Lord, தலைநிமிர்ந்தபடியால் since they took their head up, அவளுக்கு கிடைத்ததான கூலி என்ன? what did they got? எரிகளான தீயில இவர்களை போட வேண்டும். You have to put them in the burning fire. வேற யாரும் அல்ல, நேபுகாத்நேச்சாருடைய சரையை அதை நமஸ்கரிக்காதபடியால் Since they did not worship the statue of சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயிலே போடப்படும். Shadrach, Meshach, Abednego was put in the அந்த fire. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னதான ஒரு பதம் உண்டு. There is the word Shadrach, Meshach, Abednego. எங்களை விடுவித்தாரோ, Even if it delivers, எங்களை விடுவிக்கவில்லை என்றாலோ, நான் நானாகவே இருக்கிறேன் என்றானே. the word I am ஒரு தெய்வம் இருப்பார் என்றால், ஒரு தெய்வம் இருப்பார் என்றால், எனக்கு அப்பால் பெற்றதவர், இயற்கைக்கு அப்பால் பெற்றதவர், சாதிக்காத பெரிய காரியங்களை சாதிக்குவார். true words wonders, applause. சூடாரமா சத்தனா ரகடகடகடகடமா. அந்த தீக்குள்ளே அவர் இறங்கி வருவார். He will come down in the fire. எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He is mighty to எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? how many believe? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? வாலிப பிள்ளை எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? How many believe? Young children, சகோதர சகோதரி எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? sisters, how many believe? ஹல்லேலூயா. Hallelujah. நீ நட்டலோட தலை நிமிர்ந்து நின்றால், If you stand with what your root, நல்ல பேக்போனோட தலை நிமிர்ந்து நின்றால், if you stand upright with your backbone, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, no matter what problem, உன்னை ஒன்று வணங்காது, nothing will ஒன்று வணங்காது, உன்னை ஒன்று வணங்காது. சத்தம் வர மாட்டாது. எத்தனை புயல்கள் வரட்டும், எத்தனை சுனாமிகள் வரட்டும், எத்தனை ஆளுடைய பிரச்சனைகள் வரட்டும், உன்னோட கூட இருக்கிறவர் அவர் சாதாரண உள்ளவர். நானாகவே இருக்கிறேன் என்று அருள் செய்ததான் நாதன் சொல்லுகிறார், அருள் செய்ததான் இயேசு சொல்லுகிறார். the one who has granted grace, Jesus, என்ன வந்தாலும் சரி no matter where, நாங்க நமஸ்கரிக்க மாட்டோம். we want worship. ராஜாவுக்கு கோபம் வந்தது, The king got angry. இவர்களை கொண்டு போய் தீயிலே போடப்பட்டார்கள். They were put in the fire. ஆனால் கவனிக்கணும், Listen, தீக்குள்ளே போனதான 3 பேரும் the people who went in the fire, ராஜா நினைச்சா thinking இவருடைய ஆபீஸ் பூட்டினது. the office is closed. இவன் தீக்குள்ள ஓடின உடனே Immediately after they go, இவன் சாம்பலாய் மாறிடுவான். they will become ashes. இவனுடைய சரீரம் முழுவதும் சாம்பலாய் மாறிடும். His body will be turned to ashes. நல்ல கவனிக்கணும். Listen to me. சில நிமிஷங்களுக்கு நடந்த சம்பவம் என்ன? What happened to somebody? ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்தது. The eyes of the king was அவன் opened. கண்டதான ஒரு காட்சி உண்டு. The scene that he saw. ஒவ்வொரு பேரும் தீக்குள்ள மறிக்கவில்லை. Three of them did not die. They இவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். was glowing. தீ லிட்டரலியாய் பற்றி எரிகிறது. தீ லிட்டரலியாய் பற்றி எரிகிறது. ஆனால் நாலாவதுவனாய் வருவார். நாலாவதுவனாய் வருவார். அந்த தீக்குள்ள இறங்கி வந்தார். He came down in the அந்த தீக்குள்ள இறங்கி வந்தார். Come on, church. fire. ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்த அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைவாயில் கருகாமலும், அவர்களுடைய கால்கள் சேதப்படுத்தாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை பாருங்க, சரீரத்தை தொடல, It did not touch his body. முடிய தொடல, Did not touch the hair. வஸ்திரங்களை தொடல, Did not touch the clothes. லிட்டரலியாய் தீ இறங்கி கொண்டிருக்கிறது. Literally fire is burning. ஆனால் நாலாவதுவனாய் ஒருவன் இறங்கி வந்தார். But the fourth person, இந்த ஆராதனை வந்திருக்கிறது சபையே. God shall come. இவர் யார் தெரியுமா? இவர் சாதாரண உள்ளவர் அல்ல. நானாகவே இருக்கிறார். நானாகவே இருக்கிறார். நல்ல யாவையாக இருக்கிறவர். இந்த பதங்கள் நீ தீக்குள்ளே கடந்து போனாலும், ஆறுகளுக்குள்ளே கடந்து போனாலும், காட்டு ரெடி பண்ணி தீக்குள்ளே கடந்து போனாலும், ஆறுகளுக்குள்ளே கடந்து போனாலும், உன்னை சேதப்படுத்தாதபடி, உன்னை சேதப்படுத்தாதபடி தெய்வத்துடைய காரணமா உன்னோட கூட இருக்குவார். அவர் அற்புதம் செய்கிற இயேசுவாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. மோசே காண்கிறான், Moses sees நெருப்பு எரிகிறது, fire is burning. பத்தி எரிகிறது. It's burning. ஆனா முள்செடிக்கு ஒரு ஆபத்து சம்பவிக்கும். But no harm happened to the bush. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? தெய்வம் உன்னை புடமிட்டாலும், Even
புறவிட்டாலும் even if you calculate, தெய்வம் உன்னை சோதித்தாலும் even if God tests you, பிரச்சனை கூட நடத்தினாலும் உனக்கு ஒரு தோஷம் வராது, nothing will உனக்கு ஒரு தோஷம் வராது. காரணம் நீ சாதாரண உள்ளவன் அல்ல, நீ சாதாரண உள்ளவன் அல்ல, அவனை சேவிக்க வேண்டியது சாதாரண உள்ளவன் அல்ல. நானாகவே இருக்கிறது அருள் செய்வதாலே அந்த யாவே உன்னோட கூட இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. தெய்வம் சொல்லுகிறார், God says, மோசேயே Moses, அவன் கண்ணோக்கி பார்க்க கொண்டிருக்கிறான். he is looking. அடுத்த வருஷத்துல வாசிக்கிற, வேகமாய் வாசிக்க நான் முடிக்கிறேன். ஆ. இந்த முட்செடி ஆ. வெந்து போகாது இருக்கிறது என்ன? வெந்து போகாது இருக்கிறது என்ன? ஆ. நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். பாருங்க, ஓரேவில நடந்த ஒரு சம்பவம் உண்டு. There is a thing that happened in the தெய்வத்தை காண வருகிற சபையே, church that comes to தெய்வத்தை ஆராதிக்க வருகிற சபையே that comes to worship வெறும் God, கையாய் வந்து வெறும் கையாய் போகுவான் அல்ல. not to come empty handed. வெறும் கையாய் வந்து வெறும் கையாய் போகுவான் அல்ல. நீ ஆயத்தத்தோட வந்தால், நீ ஆயத்தத்தோட வந்தால் ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆராதனை முடிந்து போறதுக்கு முன்பதாக ஒரு ஜீவத்தில் ஒரு அற்புத தெய்வம் செய்வார். விசுவாசிக்கிறோம். காண்கிற தெய்வ சபையே, உனக்கு ஒரு அற்புத தெய்வம் செய்வார். ஆண்டு முடிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபித்து வருகிற விஷயங்கள், போராடி வருகிற விஷயங்கள், ஒரு அற்புத ஜெயக்கொடி பறக்க போகிறது. ஒரு அற்புத ஜெயக்கொடி பறக்க போகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், விசுவாசத்தோட சொல்லுகிறேன், ஒரு ஜெயக்கொடி. ஒரு அற்புதம், A miracle in Horeb. ஒரு அற்புதம். A miracle in Horeb. தீ இறங்கி இருக்கிறது. Fire has come down. முள்செடி பத்தி எரியில Bush did not burn. சாம்பலாகுது. It did not become ashes. அற்புதம் இருக்கிறது. வாசிங்க, நேரம் இல்லை. அவன் பார்க்கும்படி கிட்டு வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். முட்செடியில் நடுவில் இருந்த ஆ. அவனை நோக்கி, ஆ. மோசே, கவனிக்கணும், தீயின் முள்செடி மத்தியிலே இருந்து கொண்டு In the midst of the fire, அவன் ஒரு சத்தத்தை கேட்கிறான். he heard a voice. என்ன சத்தம்? What voice? வாசிங்க. மோசே, மோசே. மோசே, மோசே. அவர், ஆ. இதோ அடியேன் என்றார். ஆ. அப்பொழுது அவர், ஆ. இங்கே கிட்டிச் சேராயாக. ஆ. உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழற்றி ஒரே பர்வதமாயிருக்கிற இடம் The place of Horeb. அது பரிசுத்தமாயிருக்கிறது. It is holy. அது பரிசுத்தமாயிருக்கிறது. காலில் இருக்கிற பாதரட்சியை கட்டி போடு. Put down your side. இந்த ஆராதனை வந்திருக்கிற சகோதரா, இந்த ஆராதனை வந்திருக்கிற சகோதரியே, தெய்வத்துடைய பர்வதமாக இருக்கிற ஓரங்களை நீ ஆராதிக்கும் போது Mountain Horeb in அசுத்தத்தோடு ஆராதிக்க கூடாது. அசுத்தத்தோடு ஆராதிக்க கூடாது. அசுத்தத்தோடு ஆராதிக்க கூடாது. அசுத்த சிந்தனையோடு, அசுத்த யோசனையோடு, அசுத்த அனுபவத்தோடு உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல as he is holy, நீ பரிசுத்தமாய் ஆராதி. you must be holy. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. அப்பதான் மோசேக்கு தெரிய வந்த ஆரம்பித்தது, Only then Moses realized இவர் சாதாரண உள்ளவர் அல்ல, he is not an ordinary இவர் person. பயங்கரமான தெய்வமாய் இருக்கிறார். He is a jealous God. ஓரேவு தெய்வத்துடைய பர்வதம், Horeb is the mountain. ஓரேவு அற்புதங்கள் நடக்கும். In Horeb, miracle. ஓரேவு தெய்வ சமூகத்தில் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறோம். In Horeb, you worship with நீ holiness. ஓரேவு கொண்டா நடக்கிற அனுபவம் என்ன? What happens when you come to Horeb? 17ஆம் அதிகாரம் Verse chapter 17. 6ஆம் வசனம், யாத்திராகம புத்தகத்தை சீக்கிரமாய் வாசிங்க. 17 verses 6. யாத்திராகமம் 17:6 சீக்கிரம் வாசி. அங்கே ஆ. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஆ. நீ அந்த கன்மலையை அடி. ஆ. அப்பொழுது ஆ. ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் நீ ஓரேவுக்கு கடந்து வரும்போது உடைய தாகத்தை தீர்க்கிறதான ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். When you come to Horeb, நீ ஓரேவுக்கு வரும்போது நானாகவே இருக்கணும் சொன்ன தெய்வமா, உடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். உடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். நீ கேட்கிற காரியங்களை தெய்வ சமூக போராடும் போது உடைய தாகத்தை தீர்த்து அற்புதம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். quench your thirst and do wonders. ஹல்லேலூயா. Hallelujah. செய்ய தயாரா இருக்கிறோமா? Are you ready? செய்ய தயாரா இருக்கிறோமா? உடைய வாஞ்சியை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill your desire. 21 நடக்காத அநேக சம்பவங்கள் Many things that did not happen in 2022. 22 தெய்வம் உனக்கு வேண்டி செய்ய போகிறார். God will do for you.
விசுவாசத்தோடு ஏற்றெடுப்போமாக. All our faith. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. பேச வேண்டிய இடத்துல நீ பேசு, What you have to speak, you speak. அடிக்க வேண்டிய இடத்துல நீ அடி, What you have to meet, you செய்ய வேண்டிய இடத்துல நீ செய். do what you have to do. அங்கதான் தெய்வம் அவன் அதை அற்புதங்களை செய்வார். That is where God will do miracles. ஹalleluya. Hallelujah. அற்புதம் வேணும் என்றால் If you need a miracle, வாயை பூட்டினத்தால காரியம் நடக்காது, don't lock your mouth and sit. ஜெபிக்காத காரியம் நடக்காது, Without praying, nothing will பைபிள் happen. வாசிக்காத காரியம் நடக்காது, Without reading Bible, ஆராதிக்காத காரியம் நடக்காது. இதெல்லாம் நடக்கணும்னா if this has to happen, பிராக்டிக்கலாக ரியாலிட்டியாக ஜீவ கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பிக்கணும். practically start walking with Christ. தெய்வத்தோடு நடக்கும் போது When you walk with உன்னுடைய God, தாகத்தை அவர் தீர்க்கிற தெய்வமாயிருக்கிறார். He will quench your thirst. நீ ஓரேபுக்கு வரும்போது When you come to Oreb, நடக்கிற சம்பவம் என்ன? 33ஆம் அதிகாரம் chapter 30, அதில் 6வது வசனம் இவனமாய் சொல்லப்படுகிறது. சீக்கிரமாய் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஆ. ஓரேப் மலை அருகே ஆ. தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். praise the Lord. விக்கிரகத்துக்கு முன்பதாய் தலைகுனியாதபடி without bowing down to an idol, அவர்கள் ஜெயிக்க ஆரம்பித்தார்கள். they victory. இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னோட வாழட்டும். Let Christ live in you. ஹalleluya. ஒரே விக்கிரக ஆராதனைக்கு இடமில்லை. There is no place for idol உன் அப்பனை worship. காட்டிலும், More than your அப்பனை காட்டிலும், your father, உன் அம்மாவை காட்டிலும், your mother, அதே புருஷனை காட்டிலும், உன் மனைவியை காட்டிலும் நீ கொடுக்க வேண்டிய ஸ்தானம் தெய்வத்துக்கு கொடுக்கணும். the place you have to give God. நீ தெய்வத்துக்கு கொடுக்கணும். You have to give God. விக்கிரக ஆராதனை தெய்வ சபையில வேண்டாம். Don't need idol worship. குடும்பத்தில் விக்கிரக ஆராதனை வேண்டாம். Don't need idol worship. ஜீவத்தில் விக்கிரக ஆராதனை வேண்டாம். தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தெய்வத்துக்கு கொடுக்க ஆரம்பி. The place you have to give God. ஹalleluya. அத்தனோரு கால் செத்தனோரு கால் அல்ல. Not feet in the mud, not your feet in the water. தெய்வத்துக்கு வேறு புறப்பட்டால் If you go for God, தெய்வம் அற்புதங்களை செய்வார். God will do miracles for you. ஓரேபில் ஒரு வேறு பிரித்த ஜீவம் உண்டானது. In Horeb, a sacred life was born. நேரமில்லாத நிமித்தமா வேகமாய் ஓடி போகிறேன். Since there's no time, I go quickly. ஓரேபில் அடுத்தது என்ன சம்பவித்தது? What happened in Horeb? 106ஆம் சங்கீதம் Psalm chapter அதிலே 100, 19வது வசனம். verses 19. ஹalleluya. 106:19 சீக்கிரம் வாசிங்க. முடிச்சிட்டேன். praise the Lord. அவர்கள் ஆ. ஓரேபிலே ஆ. ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஆ. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். ஆ. தங்கள் மகிமையை ஆ. புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். ஆமென். கவனிக்கிறோம். ஓரேபில் நடந்த ஒரு சம்பவம் துக்ககரமான ஒரு அனுபவம். A sad thing happened in Horeb. பின்மாற்றம் சம்பவித்தது. Backsliding happened. ஜனங்கள் அவருடைய விக்கிரகத்துக்கு முன்பதாய் அடிமையாய் மாறினார்கள். People became slaves to their idols. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, God should in the தெய்வம் நம்மை உயர்த்துகிறதோறும், when God lifts us up, தெய்வம் நம்மை உயர்த்துகிறதோறும் around the உலகம் எனக்கு பின்னே, dark side of us, வேற எனக்கு பின்னே. the work is behind. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டது. ஆகாரம் எனக்கு பின்னே, Food is behind. போடுற வஸ்திரம் எல்லாம் எனக்கு பின்னே. Clothes is behind. இயேசு எனக்கு, Jesus is in front. இயேசு எனக்கு முன்னே. Now Jesus is in எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராயிருக்கிறோம்? front. ஹalleluya. Hallelujah. ஓரேபு தெய்வத்துடைய அதே பர்வதமாய் இருக்கிறது. Horeb was the mountain of the Lord. ஓரேபு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. Horeb reveals holiness. ஓரேபு தெய்வத்துடைய தீ இறங்கி வந்தது. In Horeb the fire of the Lord. ஓரேபு அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. Horeb miracle happened. ஓரேபு நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். In Horeb God quenched. ஓரேபு விக்கிரக ஆராதனைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. In Horeb we must not give. அதனால் வேதம் சொல்லுகிறது, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமாய் The இருக்கிறது. place you are is a holy place. மோசே ஓரேபில கடந்து வந்தார். Moses came. அற்புதங்களை கண்டதான மோசே Moses who saw the wonder. அவன் திரும்பி போகும்போது When he went, தெய்வ மோசையோட சொல்லுகிறார், God said to நீங்க Moses, வீட்டுல போய் வாசிக்க ஆரம்பிங்க. start reading in your house. வீட்டுல போய் பைபிள் வாசிச்சா தானே Only if you read a Bible. ஆராதனை முடிவு எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சாச்சு. You all pack everything after worship. போன உடனே ஒரு மொபைல் எடுத்துக்க வேண்டியதுதான். As soon as you go, you take your அந்த mobile. கட்டில உட்கார்ந்து குத்த வேண்டியதுதான். You poke the அல்லாத இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, What did they preach? அதுல என்னெல்லாம் அனுபவித்து இரு காரியங்கள் இருக்கிறது. What all is there? எனக்கு தெய்வம் என்ன பேசி இருக்கிறார், அது வீட்டுல போய் தியானிச்சா மாத்திரம் தான் Only if you meditate like that, ஒரு வீட்டுல தீ இறங்கும். in your house a fire will come. இல்ல வேற ஏதாவது இறங்கும். Otherwise something else will come. பூதம் வந்து இறங்கும். A devil will come. Praise the Lord. காமெடி ஜோக் பண்ணி உட்கார்ந்தா காமெடி பிசாசு வந்து இறங்கும். If you can watch comedy and joke, a தர்க்கம் சண்டை பிசாசு வந்து இறங்கும். there is fight, a fighting spirit will come. தூக்க பிசாசு வந்து இறங்கும். Sleep, நீ வீட்டுல போய் தியானிச்சால் If you meditate in your house, தெய்வத்துல தீவிர வீட்டுல இறங்கும். God's fire will come. தெய்வத்துல தீவிர வீட்டுல இறங்கும்.
முடியல. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. தீக்கண்டதான மோசே, Moses who saw the fire. தெய்வ மோசேயோடு சொல்லுகிறார், God said to Moses, நீ இது மாத்திரம் அல்ல, not only this, நீ இது மாத்திரம் அல்ல, உனக்கு ஒரு பெரிய ஊழியம் வைத்திருக்கிறேன். I have kept a big என்னையா ஊழியம்? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனம் my people, எகிப்தில் அடிமையாக they இருக்கிறார்கள். are slaves in அதுல Egypt. கீழே வசனத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது. In the below verses it says, நமக்கு நேரம் இல்லை, போய் சொல்லுவாங்க. அது விவரமாய் சொல்லப்படுகிறது, என்னுடைய ஜனத்தினுடைய கண்ணீரை நான் கேட்க ஆரம்பித்தேன். I heard the groaning of my யாருடைய கண்ணீரை? இஸ்ரவேல் ஜனத்துடைய கண்ணீர். tears of the இதை கேட்கிற தெய்வ சபையே, இஸ்ரவேல் ஜனம் எங்க இருக்கிறார்கள்? எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்திலே ஜெபித்ததான ஜெபமா, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனத்துடைய கண்ணீர் தெய்வம் அங்கீகரித்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த கண்ணீர் இடத்திலே வந்திருக்கிறது. tears have come up to me. நீ அழுத பிறகு கர்த்தர் கேட்காது இருப்பாரா? Will not God listen to your cry? நீ எதுக்கு வேண்டி அழுகிறாய்? For what do you cry? யாரையோ சாவடிக்கிறதுக்கு, To kill who? யாரையோ சபிக்கிறதுக்கு, To curse who? யாருக்கும் நன்மை வராத இருக்கிறதுக்கு, For others not to அல்ல curse. உனக்கு நீயே சாபமாய் மாறுறதுக்கு You turn yourself to a curse. அல்ல. No. இந்த பகல் வேளையிலே கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. This morning God will உடைய answer. கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. There is an answer for your உடைய cry. கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. There is an answer for your cry. பலரும் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு, There is a request in the ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, I prayed but God did not answer. என் ஜெபத்துக்கு விடுதலை கிடைக்கல, There is no deliverance in நான் me. என்ன செய்யட்டும்? What to do? நான் என்ன செய்யட்டும்? What should I do? வேதம் சொல்லுகிறது, Bible says, வாசிங்க, அந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். read the 3rd chapter. 7ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. Read this one. யாத்திராகமம் 3:7, எக்ஸோடஸ் 3:7. ഇസ്രായേലിലെ എന്റെ ജനത്തിന്റെ കഷ്ടതയെ ഞാൻ കണ്ടു. ഊഴിയവിചാരകന്മാർ നിമിത്തം അവരുടെ നിലവിളി കേട്ടു. ഞാൻ അവരുടെ സങ്കടങ്ങൾ അറിയുന്നു. Oh, praise. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் நம்பர் 1, உபத்திரத்தை நான் பார்த்தேன். பார்க்கவே பார்த்து ஆ. ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய கண்ணீர் எனக்கு முன்பதாய் எட்டி இருக்கிறது. His crying is before me. ஹலோ, எத்தனை பேருக்கு புரிகிறது? I will understand. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஜெபிக்காத எரமாட்டு விசுவாசியே, Believers who cheat without praying. ஜெபிக்காத எரமாட்டு விசுவாசியே, The cheat believers who don't pray. உனக்கு எப்படி இதோட ஐஸ்வரியத்தை அனுபவிக்க முடியும்? How will you experience its riches? ஒரு நாள் ஜெபிச்சா 10 நாள் ஜெபிக்க மாட்டோம். If you pray one day, you won't pray for 10 days. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവേ, Praise the Lord. ஜெபிச்சா தானே, Only if you pray. ஜெபிச்சா தானே. Only if you pray. இன்னைக்கு காலை எத்தனை பேர் எழுந்து ஜெபிச்சீங்க? Today morning, how many pray? எத்தனை பேர் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணீங்க? How many woke up at 5? எத்தனை பேர் 6 மணிக்கு ஜெபம் பண்ணீங்க? எத்தனை மணி 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க? How many were sleeping? எத்தனை பேர் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க? கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்படி நான் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். If you are like this, God won't. தெய்வத்தை விடுதலை காண முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் இவருடைய சகலத்தையும் காண ஆரம்பித்தேன். I saw everything. அவ கவனிக்கிற பழையமை இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கஷ்டங்களை தெய்வம் கண்டது சத்தியம் என்றால், If it is true in the old covenant itself, God saw the cry. அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட தெய்வ சபையே, God church were redeemed by His blood. அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, God's children that are redeemed by His blood. உன் சத்தத்தை தெய்வம் கேட்காதிருப்பார். Will not God listen to your cry? உன்னுடைய துக்கத்தை அவர் அறியாதிருப்பார். Will not God know your sorrow? உன்னுடைய கண்ணீரை அவர் காணாதிருப்பார். Will not God see your tears? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். அவர்களை காட்டிலும் நாம் பாக்கியவான்களாக. More than the people in the old covenant, we are blessed. எஸ். ஆனா அதுவும் மண்டையில ஏற மாட்டேங்குது. But it's not going in your head. அதுவும் தலை மண்டையில ஏற It's not மாட்டேங்குது. going in your head. இந்த பகல் நன்றாய் அறிய ஆரம்பி. Start knowing very இவனுடைய well. வேதனை அறிந்தபடியால் Since he knew the தெய்வ sorrow, மோசேயோடு God சொல்லுகிறார், said to Moses, மோசே நீ எகிப்துக்கு கடந்து போக ஆரம்பி. Moses, you go to Egypt. மோசே கேட்ட கர்த்தாவே, நான் அங்க போய் என்னத்தை சொல்லட்டேன்? Now Moses asked, what should என்ன I say? அனுப்பினது யார் என்று கேட்டலாம், என்ன சொல்லட்டும்? If they tell who sent you, அங்கதான் தெய்வம் சொன்னதான ஒரு பதம் உண்டு. God said, நீ பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கும் போது, when you stand before the இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாய் நிற்கும் போது, அவர்களை கேட்கிறதான கேள்விக்கு நீ சொல்லுவதான பதில் உண்டு. answer that you must tell. அபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், அவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார்.
ரோமர் எழுதின புஸ்தகம் The book of Romans, அதுல யோவான் எழுதின புஸ்தகம் the book of John, 8ஆம் அதிகாரம் அதுல 58ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. read the 58th யோவான் 8:58. ஓ அவன் இயேசு அவரோடு, ஆ. ஆமென், ஆமென், நான் உங்களோடு வருகிறதோ. ஆ. அப்புறமும் ஜெபிக்கிறதற்கு முன்பு யாருண்டாயது? ஓ ஜீசஸ். ஆ. ஆபிரகாம் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு உண்டாகிறதுக்கு முன்பதாகவே நானாகவே இருக்கிறேன். வாவ், ஹalleluya. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பதாக, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக, சகலத்தை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே யாவே ஜீவனோடு இருக்கிறார். நானாகவே இருக்கிறேன். இந்த தெய்வத்தை ஆராதிக்க அதிக பயத்தோடு, அதிக பரிசுத்தத்தோடு, அதிக நீதியோடு புறப்பட தயாராயிருந்தால் இந்த நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான உன்னை இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கும். உடைய குடும்பத்தை உயர்த்தும், உடைய தலைமையை உயர்த்தும். இது சாதாரண நாமம் அல்ல, இது வேளாண் நாமமாயிருக்கும். ஹalleluya. அதனால பழைய நியமத்தில் இந்த வசனம் சொல்லும் போது, Therefore, when you read this Bible in the Old புதிய Covenant, நியமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. it is revealing of Jesus Christ in the New Covenant. காரணம் யோவான் எழுதின புத்தகத்துக்குள்ள நீங்கள் கடந்து போனால் When you go to the book of John, அங்க அழகான பதங்கள் எழுதப்பட்டதான பாகங்கள் உண்டு. there are many beautiful parts written. இந்த நானாகவே இருக்கிற பழைய நியமத்தோட முடியல. The I am that I am did not end with புதிய நியமத்தில் கடந்து வரும்போது when you come to the New அவர் Covenant, சொல்லுகிறதான ஒரு பதம் உண்டு. there is a word that is நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன், I am the living bread. நானே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நானே சகல ஆடுகளுக்கு வாசலாயிருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன், நானே மீண்டுமாக உயிர்த்தெழுந்த அனுபவம் உள்ளவனாயிருக்கிறேன், நானே ஜீவ விருட்சமாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். வேற யாரும் அல்ல, நம்முடைய யாவையா இருக்கிறதான, நம்முடைய நல்ல தெய்வமாக இருக்கிறதான, நம்முடைய நல்ல இயேசு சொல்லுகிறார். ஜாதிகளுக்கு முன்பதாய், பல ஜாதிகளுக்கு முன்பதாய், பல மக்களுக்கு முன்பதாய் ஒரு தெய்வத்தை உயர்த்தி பிடிக்குவான், ஒரு தெய்வத்தை உயர்த்தி பிடிக்குவான். இந்த புதிய ஆண்டவருக்கு பாக்கியம் உண்டாகட்டும். ஹalleluya. Hallelujah. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாய், How you were blessed. எப்படி நன்மைகளை கண்டாய். How you were உன் கேபினில் இருக்கும்போது, when you are in a cab. உன் ஆபீஸ்ல இருக்கும்போது, உன் கேபில் இருக்கும்போது, உன் வீட்டில் இருக்கும்போது, எங்க இருந்தாலும் சொல்லணும், என் இயேசுவை உயர்த்தினார், Jesus lifted me up. என் இயேசுவை உயர்த்தினார், என் இயேசுவை உயர்த்தினார். எந்த ஸ்தானத்தில் நீ தெய்வத்தை உயர்த்துகிறாயோ அந்த இடத்துல தெய்வத்தை ஆண்டுகளை உயர்த்த போகிறார், உடைய குடும்பத்தை உயர்த்த போகிறார், சபையை உயர்த்த போகிறார். எங்கெல்லாம் அவரை உயர்த்தி பிடிக்கிறாயோ Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த இயேசுவை ஆராதிக்க எத்தனை பேர் தயாராக? How we are ready to worship நமக்கு Jesus. எல்லாரும் இருக்கிறது நிற்போமா? Let us all stand up. எல்லாரும் Let us all நிற்போமாக. stand up. ஆண்டவரே காண்கிறதையும் பிள்ளைகளே Believers who listen on எல்லாரும் சமுத்திரத்துக்கு கொடுப்போமாக, சீக்கிரமாக இருப்போமாக. ஹalleluya. எல்லா நாமதல்லி வேறாய நாம இயேசுவின் நாம, எல்லா நாமதல்லி ஹalleluya. வேகமாக எல்லா நாமதல்லி
രാമേ 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 ഓ ശ്രീയേശ്വരാമ അഭിഷേകാരാ